சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த முக்கிய வழக்குகள் பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த சில முக்கியமான வழக்குகளை இப்போ பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற +2 கணித வினாத்தாள் வாட்ஸ்அப் மூலம் வெளியானதை அடுத்து சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த மாணவி ரீனா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கணித பாடத்தை அதோடைய வினாத்தாள் வெளியாகி இருப்பதால் அதுக்கு ஆசிரியர்களே துணை போயிருக்கிற காரணத்தின் காரணமாக எனவே அந்த தேர்வை மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது உயர்நீதிமன்ற நீதிபதி டி.எஸ். சிவஞானம் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இது குறித்து வரும் 7ஆம் தேதிக்குள் பதில் தருமாறு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தேர்வுத்துறை இயக்குநருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்தபடியாக முக்கியமான வழக்கு பார்த்தால், சேலத்தில் உள்ள 2 கோவிலுக்குள் நுழைய அனுமதி மறுத்ததை அடுத்தும் மேலும் 24 கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் வரும் ஏப்ரல் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.